Yo soy una hija del Inti Sol, de la Pachamama y del Inti Sol. Yo soy hermana del pueblo Coya, del Inti hermano. போரின் மூலம் பெரும் நாசத்தை உண்டாக்கி சுமார் 1,70,00,000 மக்களை கொன்று குவித்த ஒரு மங்கோலிய அரசனை பற்றிய வரலாறு இது. அவன் பெயர் தைமூர். தைமூர் ஒரு துருக்கிய மங்கோலிய படையெடுப்பாளர். இவர் தைமூரிய பேரரசை தோற்றுவித்தார். தைமூரிய பேரரசின் பகுதிகள் தற்போதைய ஆப்கானிஸ்தான், ஈரான் மற்றும் நடு ஆசியா ஆகிய பகுதிகளில் உள்ளன. தைமூரிய அரச மரபையும் இவர் தோற்றுவித்தார். தோற்கடிக்கப்படாத படைத்தலைவரான இவர் வரலாற்றில் முக்கியமான இராணுவ தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். டிரான்சாக்சியானாவில், அதாவது தற்போதைய உஸ்பெகிஸ்தானில் இருந்த பர்லாஸ் கூட்டமைப்பில் 9 ஏப்ரல் 1336ஆம் ஆண்டு தைமூர் பிறந்தார். 1370ஆம் ஆண்டு வாக்கில் சகதாய் கான் அரசின் மேற்கு பகுதியின் கட்டுப்பாட்டை தைமூர் பெற்றார். அப்பகுதியை தன்னுடைய அடிப்படை பகுதியாக கொண்டு மேற்கு, தெற்கு மற்றும் நடு ஆசியா, காக்கேசியா மற்றும் தெற்கு உருசியா, அதாவது சதர்ன் ரஷ்யா ஆகிய பகுதிகள் மீதான இராணுவ படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கினார். எகிப்து மற்றும் சிரியாவின் அடிமை வம்சம், அதாவது மாம்லுக்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் சிரியா, அதாவது மாம்லுக் சுல்தானேட் மற்றும் உதுமானிய பேரரசு மற்றும் இந்தியாவின் தில்லி சுல்தானகம் ஆகிய நாடுகளை தோற்கடித்த பிறகு இஸ்லாமிய உலகின் மிக சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக தைமூர் உருவானார். இந்த படையெடுப்புகள் மூலமாக தைமூரிய பேரரசை தோற்றுவித்தார். அபகரிக்கப்பட்ட நிலங்கள் மீது மீண்டும் மங்கோலிய ஆட்சியை நிறுவுவதற்காக தன்னுடைய ஈரானிய அடிமை வம்ச மற்றும் உதுமானிய படையெடுப்புகள் இருந்ததாக நியாயப்படுத்தினார். அறிஞர்களின் மதிப்பீட்டின்படி இவரது படையெடுப்புகள் சுமார் 1.7 கோடி மக்களின் இறப்பிற்கு காரணமாயிருந்தது. இது அந்த நேரத்தில் உலக மக்கள் தொகையில் சுமார் 5% ஆகும். தைமூர் கேசு நகருக்கு, அதாவது தற்காலத்தில் உள்ள உஸ்பெகிஸ்தானின் சஹரிசப்ஸ் என்ற இடத்தில் பிறந்தார். இது சமர்கந்திற்கு தெற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்நேரத்தில் இது சகதாயி கான் அரசின் ஒரு பகுதியாகவே இருந்தது. தைமூர் என்கிற இவரது பெயருக்கு இரும்பு என்று சகதாயி மொழியில் பொருள் உண்டு. தைமூரின் குழந்தை பருவத்தில் தைமூரும் அவரது ஆதரவாளர்களின் ஒரு குழுவும் பயணிகளிடமிருந்து பொருட்கள், குறிப்பாக செம்மறியாடு, குதிரைகள் மற்றும் கால்நடைகள் போன்ற விலங்குகளை கொள்ளையடித்தார்கள். 1363ஆம் ஆண்டு வாக்கில் தைமூர் ஒரு கால்நடை மேய்ப்பாளரிடமிருந்து செம்மறியாட்டை திருடுவதற்காக முயற்சித்திருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் 2 அம்புகளால் தாக்கப்பட்டார். ஓர் அம்பானது இவரது வலது காலை தாக்கியது, மற்றொரு அம்பு இவரது வலது கையை தாக்கியது. இதன் காரணமாக வலது கையில் 2 விரல்களை இழந்தார். இந்த காயங்கள் இவரை வாழ்நாள் முழுவதும் மாற்றுத்திறனாளியாக்கின. தைமூரின் தந்தை அதிகாரம் மிக்கவராக இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று நம்புகின்ற போதிலும் அவர் குறிப்பிடத்தக்க வகையில் செல்வம் மற்றும் செல்வாக்கு மிகுந்தவராகவே இருந்திருக்கிறார். 1360ஆம் ஆண்டு வாக்கில் தைமூர் ஓர் இராணுவ தலைவராக முக்கியத்துவம் பெறுகிறார். இவரது துருப்புகள் பெரும்பாலும் அப்பகுதியில் இருந்த துருக்கிய பழங்குடியின வீரர்களாக இருந்தனர். சகதாயி கான் அரசின் கானுடன் டிரான்சாக்சியானா பகுதியில் இராணுவ நடவடிக்கைகளில் பங்கெடுத்தார். ஓல்கா பல்கேரியா ஆட்சியாளரை பதவியில் இருந்து நீக்கி அந்நாட்டை அழித்த கசகான் என்பவருடன் அவசியம் மற்றும் குடும்ப உறவுமுறை காரணமாக தைமூர் கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டார். 1000 குதிரை வீரர்களை கொண்ட படையுடன் குராசான் பகுதியை தாக்கினார். தைமூர் தலைமையேற்று நடத்திய 2வது இராணுவ நடவடிக்கை இதுவாகும். இந்நடவடிக்கையில் தைமூர் பெற்ற வெற்றி காரணமாக மேலும் பல இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இவற்றுள் முக்கியமானவை
குவாரசாமியா, அதாவது குவாரசம் மற்றும் ஊர்கெஞ்ச் ஆகிய பகுதிகளை அடிபணிய வைத்தது ஆகும். கசகான் கொல்லப்பட்ட பிறகு அரியணையில் அமர உரிமை கோரிய பலருக்கு இடையில் பிரச்சனைகள் உருவாகத் தொடங்கின. செங்கிஸ்கானின் மற்றொரு வழித்தோன்றலும் கிழக்கு சகதாயி கான் அரசின் கானும் ஆகிய கஷ்கர் நகரத்திலிருந்து வந்த துக்ளக் தைமூர் படையெடுத்து வந்து இந்த உள்நாட்டு யுத்தத்தில் சிறு தடையை ஏற்படுத்தினார். துக்ளக் தைமூருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தைமூர் அனுப்பப்பட்டார். ஆனால் அவருடன் கைகோர்த்து கொண்டார் தைமூர். இதற்கு பரிசாக தைமூருக்கு டிரான்சாக்சியானா வழங்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தைமூர் சகதாயி கான்களை கைப்பாவைகளாக பயன்படுத்தி கொண்டார். அவர்களின் பெயரை பயன்படுத்தி தைமூர் தான் ஆட்சி செய்தார். சகதாயி பழங்குடியினத்தின் ஏகாதிபத்திய ஆட்சியாளராக தைமூர் உருவானார். தைமூர் தனது வாழ்க்கையில் அடுத்த 35 ஆண்டுகளில் பல்வேறு போர்கள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 1398ஆம் ஆண்டு தைமூர் வட இந்தியா மீது படையெடுத்தார். தில்லி சுல்தானகத்தை தாக்கினார். அந்நேரத்தில் தில்லியானது துக்ளக் அரச மரபின் சுல்தானான நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக்கால் ஆளப்பட்டு வந்தது. 1398ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி சிந்து நதியை தைமூர் கடந்தார். அப்போது அவர் படையில் 90,000 வீரர்கள் இருந்தனர். ஆற்றை கடந்த அவர் துலபா பட்டணத்தை சூறையாடினார். அங்கு வாழ்ந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அவர் தனது பேரன் பீர் முகமது தலைமையில் ஒரு படையை அனுப்பி தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள முல்தான் நகரத்தை கைப்பற்றினார். தைமூரின் படையெடுப்புக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு காணப்படவில்லை. பெரும்பாலான இந்திய உயர்குடியினர் சண்டையிடாமலேயே சரணடைந்தனர். எனினும் ராஜபுத்திரர்கள் மற்றும் முஸ்லிம்கள் இணைந்த இராணுவமானது பத்னேர் நகரத்தில் தைமூரை எதிர்த்தது. இந்த இராணுவத்திற்கு ராவ் துல் சந்த் தலைமை தாங்கினார். ராவ் பின்னர் தைமூரால் கொல்லப்பட்டார். பிறகு நகரத்தின் கோட்டை வீரர்கள் தைமூரை எதிர்த்து போரிட்டனர். கடைசி மனிதன் வரை ஒவ்வொருவரும் தைமூரால் கொல்லப்பட்டனர். பத்னேர் நகரமானது சூறையாடப்பட்டு எரித்து தரைமட்டமாக்கப்பட்டது. தில்லியில் இருந்த சுல்தானகமானது இதே சமயத்தில் எதுவுமே செய்யவில்லை. தைமூரின் முன்னேற்றத்தை தடுக்க எதுவுமே செய்யவில்லை. 17 டிசம்பர் 1398ஆம் ஆண்டு தில்லி யுத்தமானது நடைபெற்றது. தில்லி யுத்தத்திற்கு முன்னர் தன்னிடமிருந்த இந்திய கைதிகள் 1,00,000 பேரை கொன்றுவிட்டார் தைமூர். சுல்தான் நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக் மற்றும் மல்லு இக்பாலின் இராணுவமானது யானைப்படையை கொண்டிருந்தது. யானைகள் வலை கவச சங்கிலி ஆடையுடனும் தந்தத்தில் விஷம் தடவப்பட்டும் கொண்டு வரப்பட்டன. தைமூரின் தாதர் படைகள் யானைகளை கண்டு அஞ்சின. தங்களது அணிவகுப்பிற்கு முன் நின்ற நிலப்பகுதியில் அகழிகளை தோண்ட தனது வீரர்களுக்கு தைமூர் ஆணையிட்டார். இந்த அகழிகள் யானைகளை தடுக்கும் என்று எதிர்பார்த்தார். அதே சமயத்தில் இவரிடமிருந்த ஒட்டகங்களில் அவை எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவிற்கு மரக்கட்டைகளையும் வைக்கோலையும் ஏற்றினார். யானைகள் முன்னேறி வந்தபோது தைமூர் வைக்கோலில் நெருப்பை பற்ற வைக்க கோரினார். அதே சமயத்தில் ஒட்டகங்களுக்கு முன்னால் நீட்டி இருக்குமாறு இரும்பு குச்சிகளும் ஈட்டிகளும் கட்டப்பட்டிருந்தன. ஒட்டகங்கள் யானைகளை நோக்கி வேகமாக வலியுடன் கத்திக்கொண்டு ஓடி வந்தன. இதை கண்ட யானைகள் சீக்கிரமே பதட்டமடைந்ததை தைமூர் புரிந்து கொண்டார். முதுகில் எரிந்து கொண்டிருந்த நெருப்புடன் ஒட்டகங்கள் தங்களை நோக்கி ஓடி வரும் விசித்திரமான காட்சியை கண்ட யானைகள் திரும்பி ஓட ஆரம்பித்தன. இதன் காரணமாக தங்களது இராணுவ வீரர்களை மிதித்துக் கொன்றனர். நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக்கின் படைகளில் ஏற்பட்ட இந்த குழப்பத்தை தைமூர் பயன்படுத்திக் கொண்டார். எளிதான வெற்றியையும் பெற்றுவிட்டார். தன்னுடைய எஞ்சிய படைகளுடன் நஸ்ருதீன் ஷா துக்ளக் தப்பித்து ஓடினார். தில்லி முழுமையாக சூறையாடப்பட்டு சிதிலமாக்கப்பட்டது. Yo soy una hija del Inti Sol, de la Pachamama y del Inti Sol. Yo soy hermana del pueblo Coya, de
தன்னுடைய யுத்தங்களை எப்பொழுதுமே இளவேனிற் காலத்தில் நடத்தவே தைமூர் விரும்புவார். எனினும் சீனா மீது தனது குணத்திற்கு முரணாக குளிர்காலத்தில் படையெடுக்க முயற்சி மேற்கொண்டார். உடல் நலக்குறைவு ஏற்பட்டு செல்லும் வழியிலேயே இருந்தார். கத்தியை எடுத்தவன் கத்தியாலேயே மரணிப்பான் என்பதற்கு முரணாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டு இறந்தார் தைமூர். தைமூரது இறப்பிற்கு பிறகு அவருடைய தைமூரிய பேரரசு சிதறி போனது. E